Thank you, Lord. Hallelujah, hallelujah. Stotram, stotram, stotram. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. இதோ இந்த வேளையில அப்பா எங்களை உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹalleluya, hallelujah, hallelujah. glory, 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 glory. ஆமென், ஆமென். எபினேசரே, இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, இனிமேலும் எங்களை நடத்துபவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். glory, 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 glory. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். praise the lord, praise the lord, praise the lord. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்களை விட்டு நீங்கச் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ மாறாவின் தண்ணீரின் கசப்புகளை எங்களை விட்டு விலக்குகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் மேல் இருக்கிற நுகங்களை முறிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் தோள்களை சுமைக்கு நீங்களாக்குகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. glory, 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 glory. எங்கள் தடைகளை உடைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். glory, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசையா எழுந்தருளும். ஹalleluya, hallelujah, hallelujah. glory, glory, glory. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Thank you, Lord. Praise the Lord. Hallelujah, hallelujah. Glory, glory, glory. Hallelujah, hallelujah. ஆண்டவரே இந்த வேளையில அப்பா எங்கள் மத்தியில நீர் பெரியவராய் விளங்க வேண்டுமே அப்பா ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென், ஆமென். Praise you, praise you, praise you, praise you. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தில ஒரு ஜெயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் த லார்ட். ஆமென். Glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில பெரியவராய் அவர் இருக்கிறார். இந்த சாயங்கால வேளையிலேயும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் த லார்ட். ஹalleluya. நம்ம ஒரு விசை கூட இந்த பாடலின் சில வரிகளை பாடிவிட்டு நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் த லார்ட். ஹalleluya. Praise you, praise you, praise you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. ஹalleluya. ஒரு நிமிஷம் நான் பாடல் வரிகளை எடுத்துக்கொள்கிறேன். Praise the Lord. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. Praise you, praise you, praise you, praise you.
Praise the Lord. Jesus. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பே கல்வாரி அன்பே அதை எடுத்துட்டேன். அந்த பாடல் வரிகளை காப்பி பண்ண பார்க்கிறேன். ஆனால் அது சரியாக காப்பி ஆகலை. அதை எடுத்தவர்கள் ஆன்லைனில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. Praise the Lord. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. Praise the Lord. Thank you, Jesus. சாட்ல பேஸ்ட் பண்றேன். Praise the Lord. Hallelujah. தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ. தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தீர் எங்கள் பரிகார பலியானீர். பாவங்கள் சுமந்தீர் எங்கள் பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு மலையில அநேக ஜனம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்கும்படி அவரை சந்திக்கும்படி கூடி வந்துட்டாங்க. 3 நாட்களாக இயேசுவும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நடுவிலே கர்த்தர் நிச்சயமாய் பிரசங்கிக்கிற போது பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருப்பார். ஆனாலும் கூட அவர்கள் எல்லோரும் இப்ப வெறும் வயிறாக அவர்கள் திரும்பி போக வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு ஒரு பிள்ளை பசியாய் இருக்கிற போது அதை குறித்து பரிதபிக்கிற ஒரு தாயுள்ளம்தான் அப்படி செய்ய முடியும். தாய் உள்ளம்தான் பரிதபிக்கும், துடிதுடிக்கும், இதெல்லாம் இருக்கும். எத்தனை வயதானாலும் இன்னும் சாப்பிடு, இன்னும் இத வெறும் வயிறா இருந்தா எப்படி? வெறும் வயிறா தூங்குனா எப்படி? இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இப்படியெல்லாம் சொல்லுவது ஒரு தாயினுடைய உள்ளம். அல்லேலூயா! அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் காணப்படுகிறார். ஒரு தாய் நம்மை தேற்றுவது போல தான் அவர் தேற்றுகிறார். ஒரு தாய் துடிக்கிறது போலவே அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் துடிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பரிதபிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நம்மை குறித்து அவர் எப்போதும் ஏக்கமுள்ளவராய் அவர் இருக்கிறார். நம்மை தாயிலும் மேலான அன்பை வைத்து நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராகத்தான் இருக்கிறார். அந்த அன்பு கல்வாரி சிலுவையிலே அது வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பாடலின் வரிகளை நாம் பாடுகிற போதே நம்மளுடைய மனம் எல்லாம் எதையோ நம்ம பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும். நம்ம சுற்றி நடக்கிற செய்திகளை, மனிதர்களை, காரியங்களை எல்லாம். ஆனால் ஒரு விசை இந்த வேளையில நாம் சுத்திகரிக்கப்படும்படிக்கு, நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்படும்படிக்கு, நம்ம மேல தேவனுடைய அருள், கிருபை இறங்கி கடந்து வரும்படிக்கு, இந்த வேளையில கல்வாரியில ஹalleluya நமக்காய் பரிதபித்து, நம்மை மன்னித்து, நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அருளி, நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் நமக்கு உடையவர்களாக நம்மை மாற்றி, அவர் நமக்காய் தரித்திரர் ஆனாரே, அவரை நோக்கி இந்த வேளையில நாம் ஒரு விசை நம்ம பார்ப்போம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா எல்லோரும் சேர்ந்து அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபமாகனுமே க்ளோரி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர் glory to Jesus தாகம் தாகம் என்றீர் எனக்காய் ஏங்கி நின்றீர் பாவங்கள் சுமந்தீர் எஸ் எங்கள் பரிகார பலியானீர் ஜீசஸ் பாவங்கள் சுமந்தீர் எங்கள் பரிகார பலியானீர் ஆமென் ஹalleluya praise the lord hallelujah hallelujah thank you jesus praise the lord இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம திருப்பிக் கொள்வோம் praise the lord hallelujah யாத்திராகமம் புஸ்தகம் praise the lord hallelujah மூன்றாம் அதிகாரம் glory to jesus praise the lord அதனுடைய முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம் Exodus 3rd chapter first 4 verses
எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். எக்ஸோடஸ் 3rd சாப்டர், first 4 verses. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மோசேயை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவிற்கு தெரியும். சிறு வயதில் அவன் இஸ்ரவேலிலே அவன் யூத ஸ்திரீகளுக்கு பிறந்திருந்தாலும் அவனுடைய நிலைமை அப்பொழுது அவன் வளர்க்கப்பட்டது ஒரு வயது வரைக்கும் அவன் யூதர் ஸ்திரீகளிடத்திலே வளர்ந்தான். ஆனாலும் அவன் சிறு பிள்ளையாய் இருந்தபோதே அவனை தண்ணீரிலே விட வேண்டியதா இருந்தது. அந்த ஒரு ஆற்றங்கரையிலே பார்வோனின் ஸ்திரீகள் அல்லது பார்வோனின் குமாரத்திகள் அங்கே அவனை எடுத்தார்கள். அவனை அவர்களுக்கு பிடித்திருந்தது. அவர்களை ஒரு தத்தெடுத்தது போலதான் அவனை எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் அவனை வளர்க்கும்படிக்கு மீண்டும் யூத ஸ்திரீகளிடத்துல அவன் ஒப்புவிக்கப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு காலம் வந்த பிறகு மறுபடியும் அவன் எகிப்திலே பார்வோன்களுடைய அரண்மனையிலே அவர்களுடைய தேசத்திலே அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கற்று வளர்ந்தான். ஆனால் ஒரு நாளிலே அவன் பெரியவனான போது விவரங்களை அறிந்து கொண்ட போது அவன் மீண்டும் தம்முடைய ஜனத்திடத்துல வரும்படி அவன் வாஞ்சித்து பார்வோனுடைய இடத்துல இருந்து வெளியே வந்து அவன் மறுபடியும் இஸ்ரவேலிலே வருகிற போது அங்கே இரண்டு ஒரு முறை ஒரு யூதனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை வந்தது. அங்கே அவன் அவன் தன்னுடைய ஜனத்தை அவன் பாதுகாக்கும்படி சண்டை போட்டான். இன்னொரு இடத்துல சண்டை போட்டது மாத்திரமல்ல, அந்த யூதனுக்கு அல்லது இஸ்ரவேலனுக்கு விரோதமாய் இருந்தவனை கொன்றும் போட்டான். இன்னொரு இடத்துல 2 யூதர்களுக்கே சண்டை வந்தது. அவர்களிடத்துல அவன் போய் அவர்களுடைய சண்டையை நிறுத்த முயற்சிக்கிற போது அவர்கள் அவனை, நீ கொன்றது எங்களுக்கு தெரியும் என்று சொன்ன உடனே அவன் அதுல அவனை அவர்கள் ஒரு they accused him, அந்த மாதிரியான ஒரு காரியம் நடந்தபோது அவனை குற்றம் பிடித்தபோது அவன் அவர்களிடத்திலிருந்து விலகி அவனுடைய பாதையே மாறி போனது. வாழ்க்கையில சில பேருடைய பாதைகள் சில காரியங்களால மாறி போகும். நல்ல வாஞ்சையோடு உள்ளவர்களும் கூட நல்ல சிறு குழந்தையா இருக்கிற போதே அவர்கள் கர்த்தருக்குள்ளே இருந்திருந்தாலும் கூட அவர்களுடைய காரியங்கள் காலப்போக்கில வேறு பாதிப்புகளாலே வேறு சில காரியங்களாலே மாறி போகிறது உண்டு. ஆனால் அநேக நாட்களுக்கு பின்பு இப்ப அவன் என்னவாக மாறிவிட்டான்? அவன் இஸ்ரவேலில பிறந்திருந்தான். அப்ப யூதர்களுக்குரிய மேன்மை அவனுக்கு இருந்திருக்கும். பிறகு எகிப்திலே பார்வோன்களுடைய ஒரு ஸ்தலத்திலே அவன் வளர்ந்தான். அவர்களுடைய வல்லுனத்துவங்களையும் அவர்களுடைய மாயாஜால வித்தைகளையும் அவன் கற்று தேர்ந்திருக்கக்கூடும். அவன் பேசுவதிலும் அவன் எழுதுவதிலும் அவர்கள் நடுவில ஒரு பெரிய ஆளாகத்தான் அவன் வளர்ந்து வந்திருக்க வேண்டும். ஆனாலும் கூட அங்கே இருந்தும் அவன் வந்து விட்டான். இப்ப அதுவும் இல்ல. இஸ்ரவேலரிடத்துல தன்னுடைய சொந்த ஜனத்திடத்துல சேரவும் அவனுக்கு இப்ப மனதில்லை. காரணம், அவர்கள் இவனை குற்றம் பிடித்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம், அல்லது அவன் அப்படியே அவனுடைய வாழ்க்கை போக்கிலே அவன் மாறி போனவனாய் காணப்பட்டான். ஆனால் இப்ப அவன் எங்கே காணப்பட்டான்? எத்திரோவின் ஆடுகளை, தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆடுகள் மேய்ப்பதே எப்படிதான்? அதுவே ஒரு அவனுக்கு உரிய ஒரு காரியம் அல்ல. அதுவும் தன்னுடைய மாமனுடைய ஒரு ஆடுகளை தான் அவன் மேய்த்து வந்தான். அவனுக்கு சொந்தமாக அதுவும் கிடையாது. அல்லேலூயா! அவன் மாமனார் சொன்னா அத ஓட்டிட்டு அவன் போகணும். திரும்பி வந்து ஆடுகள் எல்லாம் கட்டி வை அப்படின்னா, திரும்பி வந்து கட்டி வச்சிரணும். இப்படி ஒரு நிலைமை தான் மோசேக்கு இருந்தது. அல்லேலூயா! அவனுக்கு தேவன் வைத்திருந்த திட்டங்களை குறித்தும்,
அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த சொந்த வாஞ்சைகளை நிமித்தும், அவனுக்கு இருந்த ஒரு ஆவிக்குரிய வேட்கை எல்லாம் தணிந்த ஒரு நிலைமையில, ஒரு வைராக்கியங்கள் எல்லாம் போன நிலைமையில, வனாந்திரங்களிலே ஆடுகள் மேய்க்கிற அனுபவத்தில அவன் காணப்படுகிறான். ஆனால் ஒரு நாளிலே அவன் அவனுடைய பகுதியிலேயே அவன் அவனுக்கு ஒரு அற்புதமான காட்சி தென்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அவன் எங்கே வரைக்கும் அன்னைக்கு விசேஷமா அன்றைய நாளில அவன் எந்த இடம் வரைக்கும் ஆடுகளை மேய்த்து வந்து விட்டான்? தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படியோ அவன் தன்னை அறியாமலேயே எங்க வந்துட்டான்? தேவ பர்வதத்திற்கு நேராய் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்து விட்டான். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மேய்க்கலாம். வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? அதே மாமனார் தான், அதே மனைவி தான், அதே பிள்ளைகள் தான், அதே கும்பல் தான் இருக்கும். இன்னைக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் எப்போதும் போற ரூட் இல்லாம கொஞ்சம் சுத்தி வேற ரூட்ல வீட்டுக்கு போவோம். எதுக்கு நம்ம வேக வேகமா வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்ன்னு சொல்லி என்ன செய்றான்? அப்படியே ஹாயா அவன் அப்படியே வேற ரூட்ல போயிட்டு இருக்கான். ஆனா அது எப்படியோ தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வர அவனுக்கு நேரிட்டது. அல்லேலூயா. அங்கே வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில இருந்து அக்கினி ஜுவாலையாக அவனுக்கு வெளிப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புத காட்சியை அவன் பார்த்த உடனே வாழ்க்கையில வழக்கமாய் போன காட்சிகளை தவிர அவன் வாழ்க்கையில என்ன இல்ல? புதிய காட்சிகளே இல்ல. வாழ்க்கை ஒரே வட்டமா சுழண்டுகிட்டு இருக்கு. காலையில எழும்புனா ஒரு என்னவோ அதுதான் இன்னும் 10 நாள் கழிச்சு எழும்பினாலும் என்ன வரப்போகுது? அதே காட்சி தான். அல்லேலூயா! அதே ராத்திரி வரைக்கும் எங்கேயும் போயிட்டு வந்தாலும் அதே காட்சிகள் தான். எதுவும் மாறப்போவதில்ல. சுத்தி நிகழ்கிற எல்லாம் ஒண்ணா தான் இருக்கு. எந்த மாற்றமும் அவனுக்கு நிகழல. அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியங்கள் போயிருச்சு. அவன் கர்த்தரிடத்துல அவன் பேசுகிற போது நமக்கு தெரியும். நான் திக்குவாயும் மந்த நாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் மோசேயினுடைய நிலைமை எப்படி போயிருச்சு? அவனுக்கு இருந்த அவன் பேச்சு திறமையுள்ளவனாய் இருந்திருக்கக்கூடும். அவன் பேசுவதிலே வல்லவனாய் இருந்தான் தான். அவன் அந்த வித்தைகளை எல்லாம் அறிந்திருந்தான் தான். எகிப்துல வளர்ந்தபோது பார்வோனுடைய கூட்டத்தோடு அவன் வளர்ந்தபோது ஆனால் இத்தனை வருடம் வனாந்திரத்திலே அவன் இருந்த காலங்களிலே ஆடுகள் மேய்த்து மேய்த்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுடைய லாங்குவேஜ் எல்லாம் போயிருச்சு. ஆடுகள மேய்த்தால் மிஞ்சி போச்சுன்னா 2 வார்த்தை சொன்னா போதும். அத மேய்ச்சிரலாம். அதுக்கு மேல அவனுக்கு பேசவும் ஆள் இல்ல. வீட்டுக்கு போனாலும் பேசுவதற்கு அவனுக்கு பெருசா விசேஷமா யாரும் இல்ல. அவனுடைய வாழ்க்கை ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வாழ்க்கை. ஒரு ஒண்டியான ஒரு வாழ்க்கை. ஒரு வனாந்தரத்தின் அனுபவங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை. அவனுடைய எல்லா திறமைகளும் அற்றுப்போன நிலைமையில தான் அவன் காணப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்பொழுது அவனுக்கு காட்சிகளும் மாறாமல் இருந்தபடியினால, அவனுடைய வாழ்க்கையில அவன் சலித்து போகும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன சுற்றி நடக்கிற காட்சிகள் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால தான் அவனும் என்ன செய்றான்? கொஞ்சம் வித்தியாசமா நடந்து போயிட்டு இருக்கான் ஆடுகள வச்சு. அதனால தான் அவனும் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்துட்டான். எப்போதும் போற ரூட்ல என்ன பார்ப்போம்? எப்போதும் வர்றது தான் பார்ப்போம். வேற எதுவும் வித்தியாசமா பார்க்க போறது இல்ல. அப்படி இருக்கும்போது, கொஞ்சம் காட்சிகள் மாறுனா, நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம சொல்லி கேள்விப்படுவோம். இந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன். முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? வெறிச்சோடி இருக்கும். இப்ப எப்படி இருக்கு? எல்லாம் புதுசு புதுசா பில்டிங். புதிய புதிய கட்டிடங்கள், புதிய புதிய என்னென்னமோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அது நம்மளும் சொல்லுவோம் அப்படிதான். ஏதாவது ஒரு இடத்துல புதுசா ஏதாவது ஒண்ணு வந்துட்டாலே, அந்த இடமே மாறிடுச்சு பாருங்க. எப்படி புதுசா வந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய மனம் உடனே ஒரு கவனம் பெறும். எதற்கு? ஒரு புதிய காட்சி அப்படின்னா, அது ஒரு கவனம் பெறும். ஆனால் உலகத்துல இருக்கிற காட்சிகள் என்னவா இருந்தாலும் என்னவாயிரும் கொஞ்ச நாள்ல? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எல்லாமே சலித்து போயிரும். இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தினுடைய மீட்டர் இவ்வளவுதான். இதனுடைய மேக்ஸிமம், மினிமம் எல்லாம் நமக்கு தெரியும். மிஞ்சு போச்சுன்னா, இங்க வைக்கிற கண்ணாடிய அந்த பக்கம் வச்சு கட்டியிருப்பான் ஒரு பில்டிங். அவ்வளவுதான்.
இதுல வளையமா போடுவான், என்னென்னமோ வித்தியாசமா பண்ணி என்னென்னமோ பண்றான். ஆனா எல்லாத்தினுடைய அளவும் நமக்கு தெரியும். சகலத்திற்கும் அளவு உள்ளது. ஆனால் இங்கே இந்த காட்சி எப்போதும் அவன் பார்க்கிற காட்சி அல்ல. இது வித்தியாசமா இருக்கிறது. ஒரு புதிய காட்சி அவனுடைய கண்களிலே தென்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த காட்சி அற்புத காட்சியாய் இருக்கிறபடியினாலே அவன் என்ன செய்றான்? அதன் அருகிலே அவன் கடந்து செல்கிறான். ஒரு அற்புத காட்சியாய் கர்த்தர் அவனிடத்திலே தோன்றுகிறார். காரணம், இவன் சலித்து போன மனிதன். இவனுக்கு சதா காலமும் இவனுக்கு சலிப்பு தான். இவனுக்கு வேறு ஒண்ணும் கிடையாது. வனாந்தரத்தின் அனுபவம் தான். ஒரு புதிய காட்சியாய் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவனுக்கு வித்தியாசமாய் தோன்றுகிற ஒரு அனுபவம் உண்டாகிறது. ஆச்சரியமாய் அவனுடைய கண்களுக்கு அது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Glory to God. Praise the Lord. Hallelujah. அவன் அதை பார்க்கும்படி கிட்டே வருகிறான். அதை கர்த்தர் கண்டார். Praise the Lord. Hallelujah. அவன் அதையும் அவன் எதை அற்புத காட்சி என்று அவன் கிரகித்து கொண்டான். Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு எல்லாத்தையும் சமமா பார்த்துருவோம். இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாத்தையும் சமமா பார்க்க தொடங்கிட்டான். என்ன இருக்கு? உலகத்துல இருக்கிறவனும் சில நல்ல குணங்கள் எல்லாம் கத்துக்கிறான். வேலை ஸ்தலத்துல எப்படி பழகணும், எப்படி அனுசரணையா நடந்துக்கணும். இப்ப அவன் உலகத்துல இருக்கிறவன்லாம் பேச தொடங்கிட்டான். என்னது? சர்வன்ட் லீடர்ஷிப் பண்றான். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதாச்சுடா. இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவனுக்கு உலகத்திலையும் பைபிள்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். எல்லாம் அதே மாதிரி கொண்டு வந்துட்டான். இங்க பிரசங்கம் பண்ணா அவனும் பிரசங்கம் பண்றதுக்கு ஈக்குவலா சில யூடியூப்ல எல்லாம் பார்த்தா நம்ம ஆட்கள் செக்குலர் வேர்ல்டுல, அதுவும் தமிழ் ஆட்களா இருந்தா இன்னுமே என்னென்னமோ எடுத்து அடிக்கிறான். திருக்குறள்ன்றான், பழைய செய்யுள் எதையோ எடுத்து அவன் பேசுறத பார்த்தா அவன் அதை வச்சு பிரசங்கிக்கிறான். அப்ப ஒரு விசுவாசி எல்லாத்தையும் பார்த்துட்டு, புதுசா ஒரு விசுவாசி என்ன பண்றான்? எல்லாத்தையும் பார்த்துட்டு, இது இங்க இருக்கிற செட்டப், அது அங்க இருக்கிற செட்டப், அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. ஒரு உணர்வும் உண்டாக மாட்டேங்குது. ஒரு வித்தியாசமும் இவனுடைய கண்கள்ல தெரிய மாட்டேங்குது. ஆனால் மோசேக்கு அப்படி இல்ல. அவன் தேவ பர்வதத்திற்கு வந்தது மாத்திரம் அல்ல, அவனுடைய கண்களிலே ஒரு அற்புத காட்சி தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவை எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க. பார்க்கிற போதே என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? இவர் என்னமோ ஒரு தேவனுடைய குமாரன். இவர் வந்து ஒரு எல்லாரும் எப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமா ஏதோ, ஆனா ஒரு அற்புதமானவர், ஒரு வித்தியாசமானவர் என்பது எல்லார் கண்களுக்கும் தெரியுது. புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிற போது திடீர்னு வருவான் ஒருத்தன், சிலுவையை பார்ப்பான், ஒரு நூற்றுக்கு அதிபதி. அதை பார்த்துட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான்றோம். அல்லேலூயா. நத்தான்வேல்னு ஒருத்தன் வருவான், இயேசுவை வந்து பார்ப்பான், இயேசு அவரோட பேசுவாரு, அவனோட பேசுவாரு. பேசின கொஞ்ச நேரத்துல எல்லாம் நீ நீ தேவனுடைய குமாரன் அப்படின்றோம். அல்லேலூயா. இப்படி எல்லா இடத்துலயுமே இயேசுவை ஒரு வித்தியாசமாய், அவருடைய ஆச்சரியமாய் அவரை அணுகுகிற ஒரு அற்புத காட்சியாய் அவரை கண்ட ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரும் அற்புதம் செய்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு தெய்வீகத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு பக்குவம் ஒருவனுக்கு இருக்குமேயானால், மனுஷீகம் எது? வாட் இஸ் டிவைன் அண்ட் வாட் இஸ் ஹியூமன்? எது மனுஷீகமானது, எது தெய்வீகமானது என்பதை ஒருவன் அறிந்து கொள்ளுகிற போது, எது மாம்சத்துக்குரியது, எது ஆவிக்குரியது என்பதை ஒருவன் வித்தியாசப்படுத்திக் கொள்ளுகிற போது அவனுக்கு என்ன உண்டாகும்? அவனை கர்த்தரும் காண்பார். அல்லேலூயா. இங்க மோசே அந்த அற்புத காட்சியை பார்த்துட்டு அப்படியே போயிடல. இது ஒரு அற்புத காட்சி, எவ்வளவோ நடக்குது, அதுல இதுவும் ஒண்ணுன்னு போயிடல. சாதாரண ஒரு எக்லிப்ஸ் அது இங்க நிகழ்ந்த போது என்ன பண்றாங்க? கண்ணே குருடா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாரும் அன்னைக்கு எங்க பார்த்தாலும் அந்த கண்ணாடியை விற்கிறான், வானத்தை நோக்கி எல்லாரும் பார்க்கறான். அதுக்கு அவ்வளவு செலிப்ரேஷன். காலங்காலமா நடக்கிற எக்லிப்ஸே அப்படி ஒரு அற்புதமா எல்லாம் பார்க்கறான். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவனுக்கு உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் அற்புதங்களா இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனங்கள் அற்புத காட்சியா இருக்க வேண்டும்.
ஆவிக்குரிய செய்திகள் அற்புத காட்சியா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு ஒரு அற்புதமாய் தோன்ற வேண்டும். Praise the Lord. Hallelujah. தெய்வீக தன்மையுள்ள காரியங்களை நாம் வகுத்தறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லாமல் இருந்தாதான் என்ன செய்வோம்? இவனும் கத்தி தான் பேசுறான், அவனும் கத்தி தான் பேசுறான். இவன் ஒரு டாபிக்ல பேசுறான், இவன் பைபிளை வச்சு பேசுறான், அவன் தமிழ்ல ஒரு செய்யுளை வச்சோ இல்லாட்டி ஏதோ ஒரு பழைய இலக்கியங்களை வச்சோ அவன் பேசுறான். இவனும் ஒரு கருத்து சொல்றான், அவனும் ஒரு கருத்து சொல்றான். வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இந்த நாட்களிலே பிசாசானவன் என்ன செய்யறான்னா, கண்களை இதுக்கு முன்பாக வசனமே எவனுக்கும் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு பைபிளே எவனும் வச்சுக்க முடியாது, கொளுத்திடுவாங்க, ஒரு வீடுகள்ல எரிச்சிருவாங்க, கிழிச்சிருவாங்க. அந்த பைபிளை பெற்றுக்கொள்வதற்கே ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது வசனம் பிரசங்கிக்கிற இடத்திற்கு ஒருத்தன் போவது என்பது ஒரு அரிதான காரியம். அவனுக்கு 1000 தடைகளை தாண்டி தான் போய்கிட்டு இருந்தான். எத்தனையோ தடவை நான் சபைகள்ல பார்த்திருக்கேன். நல்லா அடி வாங்கிட்டு எத்தனையோ ஸ்திரீகள் வந்து சபையில சாட்சி சொல்லுவான். இன்னைக்கு நான் எப்படியோ சபைக்கு வரணும்னு நினைச்சேன், எவ்வளவோ தடைகள் வந்து நான் வந்துட்டேன்னுவான். அல்லேலூயா. எவ்வளவு வறுமையில இருந்து, தரித்திரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வருவான். ஆனால் இந்த நாட்களிலே வசனம் கிடைப்பது என்பது அரிதாக இல்ல. கர்த்தர் வசனம் கொடுத்தார், அதை படுத்துகிறவர்களுடைய கூட்டம் மிகுதியா இருக்கிறது. ஆனால் என்ன இல்ல? ஜனங்களுக்குள்ளே வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் இல்லை, ஒரு கண்ணோட்டம் இல்லை. They lack the perspective to identify the spiritual. Hallelujah. இப்ப நம்ம பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் உலகத்துல இருக்கிறவனும் பயன்படுத்துறான். அவனும் என்ன சொல்றான்? ஒரு ஸ்பிரிச்சுவல் மொமெண்டா இருந்துச்சுங்க எனக்குன்றான். என்ன மொமெண்டா இவன் ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சுன்னு சொல்றான்னு பார்த்தா, ஏதோ ஒரு சினிமால வர காட்சியை பார்த்துட்டு சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த மொமெண்டே எனக்கு அப்படி இருந்துச்சுன்றான். நம்ம பேசுறது மாதிரியே அவனும் அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டான். ஃபெய்த் தான்றான், மிராக்கிள்ன்றான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கான் இவன்? ஹோப் இல்லாம எதுவும் இல்லைன்றான். எல்லாமே பைபிளை தவிர வேற எங்கேயும் ரெஃபரன்ஸ் கூட கிடையாது. ஹல்லேலூயா. இவன் எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துக்கிட்டு அங்க போய் என்ன பண்றான்? அதே மாதிரி ஒரு சூடோ பிலாசபிக்கல் ஐடியாலஜிய உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான். அத நம்ம ஆட்களும் கூட சில சமயங்களில் என்ன செஞ்சிடறோம்? ஆவிக்குரிய காரியங்களை வகுத்தறிய தெரியாதபடினாலே, பகுத்தறிந்து கொள்ள தெரியாதபடினாலே எல்லாவற்றையும் சமமா பார்க்கும். உலகத்துல தேவதாசர்கள் என்பது ஒரு விசேஷமான ஒரு உத்தியோகம். ஒரு தேவதாசர்கள் என்பது ஒரு வித்தியாசமான அழைப்பு. அல்லேலூயா. அதற்கு நான் அதை ரொம்ப விசேஷமா பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அதையும் கூட நம்ம என்ன பண்றோம்? இங்க ஃபாதர், அங்க பாஸ்டர், அங்க வந்து பூசாரி, அங்க வந்து ஒரு இது அப்படி சாமியாரு, அப்படியே எல்லாரையும் ஒரு லைன்ல நிக்க வச்சார். இதுவும் ரிலீஜியஸ், அதுவும் ஒரு ரிலீஜியஸ். இங்க ஒரு ஆள் பாக்குறான்னா அங்கேயும் ஒரு ஆள் பார்ப்பான். இதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ஆளை போட்டிருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான்றோம். இன்னைக்கு சபை ஊழியங்களை குறித்த விசேஷமும் தெரியல. நிறைய ஊழியங்கள் இருந்தாலும் சபை ஊழியம் என்பது மணவாட்டி சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழியங்கள் ஒரு விசேஷமானது. அல்லேலூயா. அந்த வித்தியாசமும் தெரியல. அப்புறம் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன? ஒரு மத ரீதியிலே பாரம்பரியமாய் கடைபிடிக்கப்பட்டு வருகிற காரியங்கள் என்ன? அந்த வித்தியாசமும் தெரியல. அல்லேலூயா. இங்கேயும் 4 பாட்டு பாடுறாங்க, அங்கேயும் 4 பாட்டு பாடுறாங்க. இங்க என்ன மெசேஜ் ஒரு 1/2 மணி நேரத்துல முடிக்கிறாங்க, அங்க ஒரு 1 மணி நேரம் ஆயிடுது. இப்ப அதுவும் இல்ல, அதையும் குறைச்சுக்கிட்டே வராங்க. எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப எந்த இப்ப பிசாசானவன் என்ன செய்யறான்? அந்த உலகத்தையே அவன் எல்லாவற்றையும் ஒரே விதமான காட்சிப்படுத்துகிறான். நம்ம பிசாசனுடைய வஞ்சிக்கிற தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஒரே விதமாய் காட்சிப்படுத்துகிறான். வித்தியாசம் தெரியல. அற்புத காட்சி என்ன? தெய்வீக தன்மை உள்ள காரியங்கள் என்ன? சத்தியங்கள் என்ன? அல்லேலூயா. அநித்தியமானவைகள் என்ன? நித்தியமானவைகள் என்ன? விலையேற பெற்றது என்ன? அல்லேலூயா. அல்லது பூமியின் கரை படிந்தது என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன பத்தின்னு கேட்கிறார். அவங்க எல்லாம், ஆண்டவரே, உங்களை ஒரு சிலர் எரேமியான்றாங்க, ஒரு சிலர் ஏலியான்றாங்க, ஒரு சிலர் உங்களை தீர்க்கதரிசிகள்ன்றாங்க, ஒரு சிலர் உங்களை வானத்திலிருந்து வந்த தூதர்கள்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க ஆண்டவரே அப்படின்றாங்க. சரி, அவங்கள விடுங்கப்பா, நீங்க என்ன சொல்றீங்க?
அப்பதான் பேதுரு சொல்றான், நீரே தேவனுடைய குமாரன். Praise the Lord. Hallelujah. ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லுகிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தல, உனக்கு பரலோகத்துல இருக்கிற என் பிதாதான் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது மாம்சத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு இல்ல, இது ஆவிக்குரிய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. நீர் ஒரு அற்புதமானவர் ஆண்டவரே என்று கர்த்தரை அப்படியே பற்றி கொண்டார்கள் சீஷர்கள். Praise the Lord. அதனாலதான் படகுல இருந்து எகிரி குதிச்சு ஓடுறான், நீச்சல் அடிச்சு தவித்து ஓடுகிறான். யாரு? பேதுரு. Praise the Lord. சீஷர்கள் எல்லாம் எக்ஸைட் ஆகுறாங்க இந்த ஆண்டவரை பார்த்து. ஏனென்றால் அவர்களுக்கு உலகத்துல எப்போதும் பார்க்கிற மனுஷர்களை போல அல்ல இந்த இயேசு. Praise the Lord. Hallelujah. இவர் விசேஷித்தவர், இவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். Praise the Lord. இவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர். Praise the Lord. Hallelujah. காற்றையும் கடலையும் ஆளுகிறவர். He is a ruler over the waters and the waves and the winds. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. இவர் மரித்தோரை உயிர்த்தெழச் செய்கிறவர். ஹல்லேலூயா. இவர் விசேஷித்தவர், இவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறவர். Praise the Lord. Hallelujah. Glory to God. இவரை அறிந்து கொள்ளுகிறார்கள், இவரை பார்க்கிற போதே அற்புத காட்சியாய் இயேசுவை பார்க்கிறார்கள். Praise the Lord. அவர் மாம்சத்துல தான் வெளிப்பட்டிருக்காரு, அவர் சதையும் ரத்தமா தான் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு. அவர்களைப் போலவே தான் அவருடைய முகரூபமும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவரிடத்துல ஹல்லேலூயா, praise the Lord, ஒரு சௌந்தரியமான முகரூபம் கூட கிடையாது. Praise the Lord. Hallelujah. அது வேதத்துல நமக்கு வாசித்தால் நமக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அது எழுதப்பட்டு இருக்கும். அவரிடத்துல இந்த முக ரூபம் எப்படி? ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். ஒரு அடிமையை போல தான் இருக்கிறார். ஒரு பல்லாயிரக்கணக்கான அடிமைகளில் ஒருவனைப் போல தான் அவரும் கடந்து வந்திருக்கிறார். மாம்சத்திலே தான் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆனாலும் அவரை காண்கிற போது ஒரு அற்புத காட்சியாய் கண்டவர்கள் எல்லோருக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்தது. Praise the Lord. காரணம், இங்கே மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசினது போலவே அவர் மனிதர்களிடத்திலேயும் ஆண்டவர் இங்கே என்ன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு? எக்ஸோடஸ் 3:3 இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த இயேசு கிறிஸ்துவை காணும்படி கிட்ட வருகிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோடும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் இடைபடுகிறவராய், பேசுகிறவராய், அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அத்தனை பேருக்கும் அவர் பொறுப்பாளியாய் விளங்குகிறார். அத்தனை பேருக்கும் இரட்சகராய் அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தை பார்த்த ஒரு முகமும் வெட்கமடைந்து போனதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பார்த்த எல்லா முகங்களும் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் கற்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God. அற்புத காட்சியாய் இருக்கிறது. கல்வாரியிலே இயேசு நம பாவங்களுக்காய் தொங்கினது ஒரு அற்புத காட்சியாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறான், சிலுவையில மரித்த இயேசுவை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிற காரியம் அழிந்து போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் அது எங்களுக்கு வல்லமையாய் இருக்கிறது, அது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது, அது எங்களுக்கு அற்புதமாய் இருக்கிறது. ஓ, இந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு எங்களுக்கு இரட்சகராய் இருக்கிறார், எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், எங்களுக்கு அது வல்லமையான காட்சியாய் தோன்றுகிறது என்று பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவையிலே குத்துண்டவராய் இருக்கிறவரை ஹல்லேலூயா ஒரு நூற்றுக்கு அதிபதி கண்டவுடனே சொல்லுகிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரையில இயேசு கிறிஸ்து வந்து நின்றவுடனே ஒரு மனிதனை லேகியோன் அல்லது பல்லாயிரக்கணக்கான பிசாசின் ஆவிகள் பிடித்திருந்த ஒரு மனிதன் தான். ஆனாலும் அவன் இந்த இயேசுவை பார்த்தவுடனே அவன் இயேசுவினிடத்திலே ஓடி வந்து அவன் முழங்கால் படியிட்டு, ஓ, என்னை விடுதலையாக்கும் என்று அவன் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறான். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. அற்புத காட்சியை அநேக பிசாசுகள் பிடித்திருந்த மனிதனும் கூட கண்டுபிடித்துக் கொள்ளுகிறான்.
தேங்க்யூ லார்ட். காரணம் அவனுடைய கண்களில் அவன் குருடாக்கப்படவில்லை. அவனை அநேக ஆவிகள் பிடித்துதான் இருக்கிறது. ஆனால் அவனுடைய கண்கள் குருடாக்கப்படவில்லை. அந்த லேகியோனே கேட்குது, எங்களை என்ன செஞ்சிருங்க, நீங்க குறித்த காலத்திற்கு முன்பாக வந்துட்டீங்களே, எங்களை சித்திரவதை செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்குது. அந்த மாதிரி கர்த்தர் அற்புத காட்சியாய், விடுவிக்கிறவராய், அல்லேலூயா, இரட்சகராய், ஒரு மனிதனை எந்த துயரத்தில இருந்தும் ஆறுதல் செய்து அவனை தேற்றுகிறவராய் இயேசு காணப்படுகிறார். அற்புத காட்சியாய் இந்த இயேசு நம்மிடத்துல இருக்கிறார். இந்த மோசே அந்த காட்சியை பார்ப்பேன் என்று அவன் வந்தான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா, praise the Lord, hallelujah, hallelujah, glory, 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 hallelujah, praise the Lord. கர்த்தர் இந்த ராத்திரியிலையும் நம்ம இடத்துல ஒரு அற்புத காட்சியாய் நமக்கு அவர் தெளிவாய் தெரிவாராக. அல்லேலூயா, ஒரு அற்புத காட்சியாய் கர்த்தர் காணப்படுவாராக. praise the Lord. ஆவிக்குரிய காரியங்களை நாம் அப்படித்தான் அணுக வேண்டும். அதை 100 ஒன்றாய் நம்ம நினைத்து விடக்கூடாது. 10 நம்ம நினைச்சிடக்கூடாது. நமக்கு இந்த உலகத்துல மேன்மையாய் அது நமக்கு தோன்ற வேண்டும். இந்த உலகத்துல நம்மை உயர்த்துகிற காரியமாய் அது நமக்கு தோன்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். மோசே அற்புத காட்சியை கண்டது மாத்திரம் அல்ல, அவன் அதை நோக்கி கிட்ட வந்தான். அவனை கர்த்தர் அழைத்தார் என்று பார்க்கிறோம். இதோ அடியேன் என்றான். இந்த நிகழ்வு நடப்பதற்கு அவனுக்கு ஏராளமான காலம் சென்றது. ஆனாலும் அவனுடைய நாட்கள் வீணாய் போகவில்லை. கர்த்தர் அவனுக்கு வீணாய் போன நாட்களுக்கு சரிக்கு சமானமாய் அவனை எடுத்து உபயோகப்படுத்தி, அவனை பிரயோஜனப்படுத்தி, அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு பேசின பிறகு அவனுடைய எல்லா காரியமும் மாறி போனது. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எது விசேஷமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் அப்படிதான். அவன் சிறு பிள்ளையாண்டானா இருக்கான். அவன் லேவியினுடைய ஏலியினுடைய கூடாரத்தில் அவன் காணப்படுகிறான். ராத்திரி உறங்கிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு சத்தம் வருகிறது, சமுவேலே சமுவேலே என்று. அவனுக்கு யாருன்னு தெரியல. ஏலி தான் நினைச்சிட்டான். ஆனால் ஏலியின் இடத்துல போய் கேட்கிற போது, நான் இல்லப்பா, நிறைய தடவை வந்துட்டியே, அப்படின்னா அது கர்த்தராகத்தான் இருக்கும். நீ போய் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. சாமுவேலுக்கும் முதல்ல என்ன தெரியல, கூப்பிடுகிறது வித்தியாசம் தெரியல, என்ன குரல்னு தெரியல. அவன் பிள்ளை ஆண்டானா இருக்கான். ஆனால் அன்றைக்கு அவனுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்தது. அது முதல் அவன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த நாளில இருந்து எப்ப கர்த்தர விசேஷமானவர் என்று ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிறானோ, என்றைக்கு கர்த்தர் ஒரு ஒரு வித்தியாசமானவர், மனிதர்களைப் போல அல்ல, மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் அவருக்கு கிடையாது, சக மனிதருக்குள்ளே இருக்கிற உள்ளம் அவருக்கு கிடையாது, அவருடையது எல்லாமே மேன்மையானது. அவர் அவர் ஒரு மனிதனை போல் அல்ல, ஒரு ஏமாற்றுகிற மனுஷனை போல் அல்ல. அவரு பொய்யுரையாத, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. வாக்குரைத்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்கிறானோ, அத்தனை மனுஷனுக்கும் கர்த்தர் என்னைக்கு அதை அவன் அறிந்து கொள்கிறானோ, அன்றையில இருந்து மனிதனிடத்துல, அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்துல கர்த்தர் இடைப்பட தொடங்கிறார். மோசேயை பார்த்தா அப்படிதான் இருக்கு. சாமுவேலை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவனுக்கு அன்னைக்கு ஒரு ராத்திரி அவனுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்பட்டுச்சு. அந்த உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். லைட்டா ஏலி எடுத்து கொடுத்தான். இந்த மாதிரி ஒரு குரல் வருதுன்னா அது நிச்சயமா கர்த்தரா தான்ப்பா இருக்கும், நீ போய் சொல்லி பாரு அப்படின்னு. அதே போல சாமுவேலுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே தான் இருந்தார். இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை ஏற்படுத்தினார். அவனுடைய வாயினின்று வந்த ஒரு சொல்லையும் கர்த்தர் விழ பண்ணவே இல்லை. அவ்வளவு தீவிரமாய் சாமுவேலுடைய சொற்களை எல்லாம் நிறைவேற்றினாரு. அதே போலதான் மோசே, அவன் கையை தூக்கி ஜெபித்தா யுத்தங்கள்ல இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாகும். எவ்வளவோ கூடவே இருந்த அற்புதங்கள் ஏராளமாய் பயங்கரமானவராய் கர்த்தர் ஜனங்கள் நடுவில் விளங்கினார்.
மோசையோடு. எல்லாம் ஒரு சின்ன ஆரம்பம் தான். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மோசே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். மோசே என்று சொன்ன உடனே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னான். சாமுவேலே என்று சொன்ன உடனே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னான். சின்ன அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் தான் இவங்க எல்லாம். ஆனால் இவர்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய தொடங்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமும் எப்படி இன்றைக்கு வேத வசனங்களை நாம் பார்க்கிறோம், எப்படி தேவ காரியங்களை குறித்து நாம் எப்படிப்பட்ட கண்ணோட்டம் உடையவர்களாய் இருக்கிறோம், தேவ சபையை நாம் என்னவாய் நினைக்கிறோம். தேவ பர்வதம் வரைக்கும் வந்துட்டான். அதனால அன்னைக்கு அற்புத காட்சியை பார்த்தான். சாமுவேலும் கூட தேவ சந்நிதியில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருந்தான். அதனால அவனுக்கும் கர்த்தருடைய சத்தம் வந்துருச்சு. அல்லேலூயா. தேவ பர்வதம் மட்டும் வந்த மோசேக்கும் வந்துருச்சு. தேவ சந்நிதியில ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த சாமுவேலுக்கும் கர்த்தருடைய சத்தம் வந்துருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப தேவ சபையில ஆவிக்குரியவர்கள் ஐக்கியத்துல, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆழமான சத்தியங்களும் ஆவிக்குரிய சத்தியங்களும் போதிக்கப்படுகிற அந்த அனுபவங்களில நாம் வந்த பிறகு கர்த்தருடைய பர்வதத்திற்கு ஒரே பர்வதம் மட்டும், தேவ பர்வதமாகிய ஒரே பர்வதம் மட்டும் வந்துவிட்ட நமக்கு அற்புத காட்சியாய் இந்த கர்த்தர் விளங்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சமூகத்திற்கு வந்துட்டோம். நம்ம இந்த அற்புத காட்சியை நாம் அனுபவிக்காமல், இந்த வித்தியாசத்தை நாம் அணுகாமல், இந்த வேற்றுமையை நம்ம புரிந்து கொள்ளாமல், இந்த மேன்மையை நாம் உணராமல், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நம்ம வாழ்க்கையை மீண்டும் ஒரு சலிப்பாய் தொடருவோமே ஆனால் நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் எப்படி முன்னேற முடியும்? அப்ப கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு அதை எப்படி பார்க்கணும் என்பதை ஆவியானவர் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அற்புத காட்சியாய் நமக்கு அது தோன்ற வேண்டும். ஒரு மேன்மையாய் நீ விலையேற பெற்றதை, அல்லேலூயா, பூமிக்கு அடுத்தவைகளில இருந்து நீ விளக்கி வித்தியாசப்படுத்தி பார்த்தால் உனக்கு கர்த்தருடைய வாய்ப்போல இருப்பாய் என்று ஒரு வசனம் சொல்லும். அல்லேலூயா. விலையேற பெற்றதை தீழ்ப்பானதிலிருந்து நீ வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கொள்ள தெரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் ஒரு சிரிப்பு, அங்கேயும் ஒரு பொன் சிரிப்பு, இங்கேயும் கை குலுக்குவது, அங்கேயும் கை குலுக்குவது, இப்படி அல்ல. ஒரு வேற்றுமையுள்ள ஒரு ஜீவியம், ஒரு ஆவிக்குரிய தன்மைகளை பார்த்தால் நம்ம இருதயம் எக்ஸைட் ஆகணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தின் வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளுகிற போது நம்மளுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. எவ்வளவோ சலிப்புல இருந்தவன் தான் மோசே. அல்லேலூயா. மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் தான் மோசே. ஆனால் அத்தனை சலிப்பு நிறைந்தவனா இருந்திருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையே வேறு போக்கிலே போயிருந்ததுதான். ஆனாலும் அவன் இந்த அற்புத காட்சிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் கண்கள் அதை கண்டது, கர்த்தரும் அதை காண்கிற அவனை கண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரியில கர்த்தரை நோக்கி, இந்த கல்வாரியில குத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஜெயத்தோடு உயிரோடு எழுந்தவரை நோக்கி, எப்படி பிதாவின் வலது பாரிசத்துல ஸ்தேவான் இயேசுவை கண்டானோ அதுபோல அற்புதமானவராய், அதிசயமானவராய், அல்லேலூயா, நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராய், அல்லேலூயா, இரட்சகராய் இந்த இயேசுவை ஒரு மேன்மை உள்ளவராய், 10,000 பேர்களில் விசேஷம் உள்ளவராய் நாம் அவரை பார்க்கிற போது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 அவரால் ஈர்க்கப்பட்டு, அவரால் அழைக்கப்பட்டு, நம்ம கர்த்தரால் மிகுந்த ஒரு, ஹல்லேலூயா, ஒரு பிரயோஜனத்திற்குள்ள நாம் கடந்து வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அன்பின் பிதாவே, இந்த நேரத்துல ஆண்டவரே நேரம் ஒதுக்கி உம்முடைய சமூகத்துல தங்களை தாழ்த்தி, இயேசுவே, உம்முடைய அற்புத காட்சியாய் எங்கள் நடுவில் தோன்றுகிற உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கண்ணோக்கி பார்த்தோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்கள்ல கிட்டி வர செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை அழைத்தும் இருக்கிறீர். எங்களை தொடர்ந்து இந்த வசனங்களுடைய அபிஷேகத்தை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து, எங்களையும் ஜனங்கள் நடுவில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் உம்மை காண்பிக்கிற பிள்ளைகளாகவும் வைங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Glory to God. Thank you, Jesus.